ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 289வது தலைப்பு. ஓர் எழுத்தை எடுப்பதில் அர்த்த வினோதம். ஒரே ஒரு எழுத்தை ஒரு ஸ்லோகத்தில் அது வருகிற இடங்களிலெல்லாம் எடுத்து விடுவதால் நிந்தா ஸ்லோகமாக இருப்பது பெருசாக புகழும் ஸ்தோத்திரமாக மாறிவிடுகிறது. சீதாராவண சம்பாதஜரி என்று சாமராஜநகர் ராமசாஸ்திரி என்பவர் எழுதியிருக்கிறார். காசி சௌகம்பா பிரசுரத்தார் அச்சு போட்டிருக்கிறார்கள். அதில் 18வது ஸ்லோகம் சீதையும் ராவணனும் பேசிக்கொள்வதாக அமைந்திருக்கிறது. ஸ்லோகம்: ராவணன் சீதையிடம் ராமனை ஒரே அடியாக நிந்தித்து ஸ்லோக ரூபத்தில் திட்டுகிறான். அதற்கு பதிலாக சீதை கல தம் அசக்ரன்மா ஸ்பிருஷகிரா என்கிறாள். போக்கிரியே, இப்படி அவரை உன் வார்த்தையால் திருப்பி திருப்பி தொடாதே என்று அர்த்தம். மேம்போக்கான அர்த்தம். கல போக்கிரியே, தம் அவரை, கிரா வார்த்தையால், அசக்ரத் திருப்பி திருப்பி, மாஸ்பிருஷ தொடாதே. ராவணன் வாயால் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பற்றி பேசுவது அவரை எச்சிலால் தொடுகிறார் போல சீதாதேவிக்கு அபச்சாரமாகப்பட்டது போலிருக்கிறது. இது மேம்போக்கான அர்த்தம் என்றால் உள்ளே புகுந்து பார்த்தால் என்ன அர்த்தம்? அப்போது தம் என்றால் அவரை என்று அர்த்தமில்லை. தம் கிரா என்றால் த என்ற எழுத்துள்ள வார்த்தையால் என்று அர்த்தம் ஏற்படும். போக்கிரியே என்று ராவணனை கூப்பிட்டு திருப்பி திருப்பி த காரம் உள்ள வார்த்தையால் ராமரை தொடாதே என்பதாக பொருள் உண்டாகும். அவன் ராமனை என்னென்னவோ நிந்தித்தானே, அந்த வார்த்தைகளில் த நிறைய வருகிறது. அந்த தவையெல்லாம் எடுத்து போட்டுவிட்டு படித்து பார்த்தாயானால் தெரியும் என்று உள்ளர்த்தம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.